வறட்டு இருமல் போகிறதுக்கு நான் இன்றைக்கி நெஞ்சு சளி அதிகமாக இருந்தாலும் சளி கட்டியாக இருந்தாலும் அதுக்கு என்னென்ன பண்ணலாம், என்ன விதமான பொருள்லாம் சேர்த்து குடித்தா நல்லாயிருக்குன்னு பார்த்தா, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள். அதை நசுக்கி வச்சுக்கிட்டேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கிட்டேன். ஒரு 7 மிளகு சேர்த்துட்டேன். மிளகு அப்படியே போடலாம், ஆனால் அப்படியே போட்டால் கொஞ்சம் காரம் கம்மியாகிடும். கொஞ்சம் லைட்டாக உடச்சி போட்டுக்கலாம். ஒரு சின்ன அளவு ஜீரகம் போட்டுட்டேன் பாருங்கள். அரை ஸ்பூனுக்கு கம்மி ஜீரகம் போட்டுக்கிட்டேன். ஒரு 3 வெத்தலை எடுத்துக்கிட்டேன். இந்த வெத்தலையை கிள்ளி எடுத்து போட்டுக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். பாருங்கள், தண்ணி 1 டம்ளர் போட்டிருக்கேன். 1 டம்ளர் ஊற்றிட்டேன். இன்னும் ஒரு அரை டம்ளர் சேர்த்துக்கிறோம் பாருங்கள். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச பொருள் அனைத்தையும் இதில் சேர்த்துக்கிறோம். நம்ம சேர்த்துட்டு வெத்தலை இந்த மாதிரி வெத்தலையை கட் பண்ணி வச்சு அதில் இதில் சேர்த்துக்கணும். நம்ம இது கூட ஒரு சின்ன சிட்டிகை அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் ஒரு கிருமி நாசினி, உள்ளே இருக்கிற சளியெல்லாம் எடுத்து வெளில வந்துடும். இதை நம்ம இப்போ கொதிக்க வைக்க போகிறோம் பாருங்கள். கொதிக்க வச்சாச்சு. இந்த நாள்பட்ட சளியானது தொண்டைக்கும் மூக்குக்கும் இடையில தான் இருக்கும். அது போகவே போகாது. இதுமாரி கஷாயன்றது ஒரு நாள் வச்சு கொடுத்தா பத்தாது. விருந்து மருந்து 3 நாள்னுவாங்க. எந்த மருந்து சாப்பிட்டாலும் இதுமாரி கஷாயமோ ஏதோ தனிப்பட்ட முறையில் மருந்து சாப்பிட்டா 3 வேளையாக சாப்பிட்டா எடுத்தால் தான் நல்லது உடம்புக்கு. எந்த மருந்து எடுத்தாலும் 3 வேளை எடுத்துக்கணும். நம்ம 1.5 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் ஆக வரைக்கும் கொதிக்கணும். அது கொதித்தா தான் அதில் உள்ள சத்துக்களெல்லாம் அதில் இறங்கும். அதுக்கு பிறகு வடிகட்டி நம்ம நாட்டு சர்க்கரையோ இல்லை கருப்பட்டியோ போட்டோ கொடுக்கலாம். பார்க்கலாம் வாங்க. தண்ணி கொதித்து குறைஞ்சிச்சு பாருங்கள். அப்படி சுண்டி வந்துச்சு பாருங்கள். வடிகட்டியாச்சு பாருங்கள். கஷாயம் ரெடி. இது இப்போ சூடாக இருக்குது. நம்ம குடிக்கிற பக்குவத்தில் 1.5 டம்ளர் ஊற்றின தண்ணியில் 3/4 டம்ளர் தண்ணி தான் வந்துடும். இதில் சாரம் எல்லாரோட சாரம் இதில் இறங்கியிருக்கும். இதில் நான் நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேன் பாருங்கள். ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதை போட்டு நல்லா கலக்கிட்டு இப்போ சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறுனதும் வெதுப்பான முறையில் இல்லை குடிக்கிற பக்குவத்தில் எடுத்து நம்ம குடித்தா சளி இருமல் எல்லாம் போயிடும், பறந்து விடும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.